ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 20 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா முத்தோட ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குல்ல. அப்போ எல்லாருக்குமா கேக் கட் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாருமா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, கப்பலா இவங்கள பத்தி நீங்க எல்லாரும் இப்போ பேசுங்க அப்படின்னோடனே, இப்போ மீனா என்ன சொல்றாங்களா, அதெல்லாம் எதுக்கு ஸ்ருதினோடனே நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பேச சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மனோஜ் பேச சொல்றாங்க. மனோஜ் இவங்கள பத்தி என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாரு. அப்போனே ரவி சொல்றாரு, அப்படிலாம் எஸ்கேப் ஆக முடியாதுடா, எதனாச்சும் சொல்லு அப்படின்னோடனே, இப்போ என்ன சொல்றதுன்னொடனே, இரு அவன் என்னதான் சொல்றான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு முத்துவும் ஆர்வமா இருக்கிறாரு. இப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலி இவங்க 2 பேரும் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் போனனால தானே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சு. இல்லாட்டி இவனுக்குலாம் யார் பொண்ணு கொடுப்பா அந்த மாதிரி படிப்பு இல்லாததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அண்ணாமலை எல்லாருமா சேர்ந்து அவரை நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோகிணிய பேச சொல்றாங்க. ரோஹிணியும் அது மாரியே பேசுறாங்க. இந்த மாரி ஒருத்தன வந்து மாத்துறதுக்கான இது வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட தான் இருக்கு. ஆனா மீனா வந்து முத்து செய்ற எதுவுமே கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம்னாச்சும் முத்துவ கொஞ்சம் மாத்தணும் அப்படிங்கிற மாரி ரோஹிணி வந்து பேசுறாங்க. அடுத்து அண்ணாமலை வந்து 2 பேருமே வாழ்த்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் விஜயா பேசுறாங்க. விஜயா என்ன சொல்றாங்கன்னா, ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்க 2 பேரும் தான். 2 பேரோட வாய் மட்டும் ஒரே மாதிரி நீண்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்போ வந்து மீனாவோட தங்கச்சி கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்ட, "என்னம்மா இவங்க இப்படிலாம் பேசுறாங்கன்னோனே," எனக்கும் கோவமா தாண்டி வருது, இரு பாப்போன்னோனே, இப்போ கடைசியில விஜயா வந்து ஒரு பக்கம் அப்படியே கீழ இறக்கி பேசிட்டே இருந்தவங்க, டக்குன்னு எப்படி பேசுறாங்கன்னா, "ஆனாலும் இவள சும்மா சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் நின்னு இது பண்ணிர்றா. அவ பாட்டுக்கு அசால்ட்டா எல்லாத்தையும் ஏறி மிதிச்சு போய்க்கிட்டே இருக்கிறா. மண் குதிரைய நம்பி ஆத்த கடக்க வந்த மாரி பாதி ஆத்த கடந்துட்டா." அப்படிங்கிற மாரி ரொம்ப பெருமையாவும் டக்குன்னு பேசிர்றாங்க. அப்போ பார்வதி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ வந்து இவள புகழ்ந்து பேசுறாளா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா குழப்பத்துல இருக்கிறாங்க. அப்புறமா நீங்க வந்து சூப்பரா பேசுனீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமா இது பண்றாங்க. அப்புறம் விஜய் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. நம்ம என்ன அப்படி பேசினோம் அப்படின்னு. கடைசியில அடுத்து முத்து பேசுறாரு. முத்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி நான் வந்து அப்படியே தனியா இருந்துரலாம் அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்ம மேல யாராவது பாசமா இருக்காங்க அப்படின்னா, காள மாடு கூட அடங்கும்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் மீனாவும் வந்து என்ன வந்து இந்த மாரி பாசமா இது பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு மீனாவ இது பண்ணி பேசுறாரு. அடுத்து மீனா பேசுறாங்க. அப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே பேசிட்டு லாஸ்ட்டா இந்த மாரி இவரோட லைஃப்ல என்னமோ ஒண்ணு நடந்திருக்குது. அதுதான் அவர வந்து இந்த மாரி கோவக்காரராவும், இந்த மாரி சில பழக்கங்களும் அவருக்கு வந்து வந்திருக்குது. அது வந்து இடையில வந்தது தான். அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவர் அந்த உண்மைய என்னைக்கு என்கிட்ட சொல்றாரோ, அன்னைக்கு தான் அவர் வந்து என்ன முழுசா பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாருன்னு அன்னைக்கு அந்த நாள் தான் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, விஜயா, அண்ணாமலை, மனோஜ் இவங்க எல்லாரோட ஃபேஸுமே அப்படி ஒரு மாரி ஆகுது. எல்லாருமே அப்படி விக்கிட்டு போய் உட்கார்ந்த மாரி உட்கார்ந்துருக்காங்க. அப்புறமா முத்து, "அப்ப நீங்க வந்து கடைசி வரைக்கும் முக்கா பொண்டாட்டி தான் விடு. கேட்டா மைக்கெல்லாம் கேட்ப போல. அரசியல்வாதி மேடையில பேசுற மாரி பேசுற விடு விடுன்னு" சொல்லி அப்படியே இது பண்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, சத்யா வந்து எல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு மேல ஏறி வர்றாரு. இப்ப அவங்க அம்மாவ பேச சொல்றாங்க. அவங்க அம்மா எந்திரிச்சு நின்னு திரும்பி பார்க்கவும், சத்யா பார்த்தோனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இப்போ மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுது. முத்து இப்படி வெளியில வர்றதுக்காக வர்றாரு. அப்ப மீனா கைய புடிச்சுக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.